ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 8 சீட்டர் கார், ஒரு 8 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற ஒரு கார், லோ பட்ஜெட்டில் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்பவே கம்மியான ஒரு பட்ஜெட்டில் கொடுக்க போகிறோம். ஒரு பெரிய ஃபேமிலி, எனக்கு நல்ல மைலேஜும் கொடுக்கணும், ஒரு 20 கிலோமீட்டர் வரை கொடுக்கணும், 8 பேரும் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது என்ன மாடல், என்ன டீட்டெயில், டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. கிளாஸ் மட்டும் ஒரு பாலிஷ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பேனட்லலாம் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு எதுவுமே கிடையாது. பம்பருமே நமக்கு நல்லா இருக்குது. இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்கலாம். பாருங்கள், வண்டியோட சைடு லுக்குமே ரொம்ப கிளியராக இருக்கும். எங்கேயுமே பெரிய அளவில் ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்காது. பம்பரில் இந்த சைடு மட்டும் இந்த இடத்துல ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பாடி பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். டயர்லாம் பார்த்தோன்னா 4 டயருமே நமக்கு புது டயர் தான். ஸோ இப்போதைக்கு டயர் மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. பாருங்கள் எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு நம்ம பார்க்குறோம். வண்டியோட பேக் சைடுமே நீட்டாக இருக்குது. எங்கேயுமே நமக்கு ஒரு சின்ன ரஸ்ட்டு கூட இல்லை, அவ்வளோ கிளியராக இருக்குது பாடி. பின்னாடி இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. இப்போ அப்படியே இந்த சைடு லுக் பார்க்கலாம். இந்த சைடு லுக்குமே பார்க்கும்போது நமக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. இந்த வீலில் மட்டும் வீல் கேப் இல்லாமல் இருக்குது. 2 வீல் இருக்குது, அந்த சைடு 2 வீலுக்குமே இருக்குது. டயர்லாம் புது டயர் தான், 4 டயருமே. இப்போ அடுத்ததாக அப்படியே நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 4 விண்டோஸும் பார்த்தோன்னா பவர் விண்டோஸ் வந்துடும், சென்ட்ரல் லாக் வந்துடும், சீட் கவர் நீட்டாக இருக்குது பாருங்கள். டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துடும், மியூசிக் பிளேயர் இந்த இடத்துல வந்துடும். டாப் ரூஃப் ஓகே, நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், பேக் சீட்டுமே அப்படி தான் கிளியராக இருக்குது. நமக்கு இந்த வண்டியில் ரூஃப் ஏசி வந்துடும். ரூஃப் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ரூஃப் ஏசியுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அப்படியே தேர்ட் ரோ காட்டுறேன் பாருங்கள். தேர்ட் ரோவுமே நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த தேர்ட் ரோலையுமே இந்த வண்டியில் பார்த்தோன்னா நம்ம ஒரு 3 பேர் உட்காந்துக்கலாம் தாராளமாக. நிறைய 7 சீட்டட் வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேர்ட் ரோவில் குழந்தைங்க தான் உட்கார முடியும். பட் இந்த வண்டியில் வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஒரு 8 பேர் டிரைவரோடு சேர்த்து 8 பேர் கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த என்ஜாயை டிரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிளச்சு, கியரு, ஏசி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓட்டி பார்த்துடலாம். வண்டி வந்து ஆஃபில் இருக்குது. இப்போ ஆன் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்படியே செல்ஃப் அடிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு இப்போது வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஏசி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணோடனே அந்த கூலிங் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ அப்படியே கியர் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் ஸ்மூத்தாக விழுந்துருச்சு. கிளச்சுமே ஹார்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது கிளச்சு. ஸ்டேரிங்குமே நல்லா நைஸாக தான் இருக்குது, பவர் ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். இப்போ பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. நான் அப்படியே செகண்ட் கியருக்கு மாற்றிட்டு புஷ் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் பிக்கப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இவ்வளோத்துக்கும் வந்து ஃபுல்லாலாம் நான் மிதித்து அழுத்திலாம் ஓட்டலை, லைட்டாக ஓரளவுக்கு மீடியமாக ரேஸ் பண்ணி தான் ஓட்டுறேன். பிக்கப் பொறுத்த வரைக்கும் சின்ன லேக் கூட இல்லை. மிதித்த உடனே நமக்கு அந்த இழுக்கிற ஃபீல், அந்த டர்போ ஃபீல் அப்படியே நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பிக்கப்புமே நமக்கு வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு பக்காவாக இருக்குது. இப்போ சஸ்பென்சர் பாருங்கள், நான் அந்த ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே ஏற்றி இறக்குறேன், ஒரு சின்ன சவுண்டு கூட இல்லை நமக்கு. பின்னாடி வந்து வீல் ஸ்பேனர் வந்து நம்ம கரெக்டாக அதை ஃபிட் பண்ணாமல் இருக்குது, அதோட சவுண்டு நமக்கு உள்ளே கேட்குது. மற்றபடி எந்த சவுண்ட். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 மாடல். ஸோ ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டான ஒரு வண்டி தான். ஒரு டீசல் வண்டி, பியூர் ஓன் போர்டு. நம்ம பழைய ஓனர், ஃபஸ்ட்டு ஓனர்லேருந்து கடைசி ஓனர் வரைக்குமே நமக்கு பியூர் ஓன் போர்டு வண்டி தான். வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd ஓனரில் இருக்குது. பட் 3rd ஓனராக இருந்தாலும் இன்ஜின் 100% இருக்குது. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் நல்லா இருக்குது. சஸ்பென்சர், ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த 2014 என்ஜாய் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். பட் அப்போ நம்ம போட்டிருந்த ப்ரைஸ் வேறு. இப்போ நம்ம வந்து ரொம்பவே குறைச்சி கொடுக்க போகிறோம்.
இந்த வண்டி வெளியில் மார்க்கெட்லலாம் பார்த்தோம்னா 370 380, ஏன் நம்மளே வந்து 2014 மாடல்லாம் வந்து ஒரு 340 350 வரைக்கும் சேல் பண்ணியிருக்கோம். பட் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,15,000 ரூபா மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் தான். டீசல் வண்டி, ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும், 8 பேர் போய்க்கலாம். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.